பேரவையின் வீர வணக்கம் 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 மன்னர் ஒண்டி வீரனுக்கு மன்னர் ஒண்டி வீரனுக்கு மன்னர் ஒண்டி வீரனுக்கு மன்னர் ஒண்டி வீரனுக்கு ஆதி தமிழர்களின் வீர வணக்கம் ஆதி தமிழர் போரில் பல தலைவர்களை நாம் மறந்தும் பலரால் மறைக்கப்பட்டும் இன்றைக்கு அந்த மீட்டெடுக்கிற பணியை நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வீர வணக்கத்தை இன்றைக்கு நாம் முறையாக செய்திருக்கிறோம். இனி ஆண்டுதோறும் இது தொடரும். வருபவர்கள் தனியாக வரக்கூடாது, குடும்பத்தோடு குடும்பம் மாலை 6 மணிக்கு சங்கரன் கோயிலிலே பேரவையினுடைய விளக்க கூட்டம் நடைபெறுகிறது. அத்துணை பேரும் அங்கே வந்து சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பெண் தோழர்களுக்கு தாய்மார்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆண் தோழர்கள் எல்லாம் நின்று கொள்ளவும் அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல இந்தியா மண்ணை தாழ்த்தப்பட்ட
மக்கள் ஆண்டிருக்கிறார்களா இல்லையா என்கின்ற கேள்விக்கு பிரபஞ்சம் நமக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஆகவே 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரையும் இருண்ட காலம் என்று பார்ப்பனையில் சொல்கிறார்கள். அந்த காலம்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த மண்ணிலே ஆட்சி செய்த காலம். அது அப்படி அந்த 2ஆம் அன்புக்குரிய தோழர்களே, இறுதியில் நாம் எதிர்பார்க்கிற ஒரு வீர உரையை ஆதித்தமிழர் பேரவை என்பது ஒரு கட்டுப்பாடு மிக்க இயக்கம் என்பதை நிலைநிறுத்துகிற வகையிலே ஒரு ரசிகர் மன்றங்கள் போல் இல்லாமல் அமைதியாக என்ன பேசுகிறார்கள் என்பதை செவிமடுப்பதுதான் தொண்டர்களுடைய கட்டுப்பாடுக்கு இலக்கணமாக அமையும் என்கிற அன்பு வேண்டுகோளை வைத்து விருதுநகர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அருந்ததியர் மக்களுடைய ஒரு காவலனாக இருக்கிற மரியாதைக்குரிய தமிழ்நாடு அருந்ததியர் சங்கத்தினுடைய தலைவரும் இன்னும் பல மாவட்டங்களில் அருந்ததியர் மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளுக்கு களமிறங்கி போராடுகிற போராடியுமான மரியாதைக்குரிய தோழர் ஈஸ்வரன் அவர்கள் அருந்ததியர் சங்கத்தை கலைத்துவிட்டு திரும்புகிற திசையெல்லாம் அதிகமான் முகம் தெரிகிற போது எதற்கு இன்னொரு சங்கம் என்கிற முடிவெடுத்து நம்மோடு இடையே வந்திருக்கிறார். அவர்களை வாந்தியோடு நமது நிறுவனர்கள் பெருமாள் என்பவர்களுக்கு சால்வை அணிவித்து ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். பெருமாள் அவர்கள் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். மூணாகவரம் பெருமாள் மன்றம் சக்தியருடைய விடுதலை சேரித்தமிழர் அதிகமால் தலைமையில் வென்றெடுப்போம் என்று ஆதித்தமிழர் பேரவையில் இணையும் விருதுநகர் மாவட்ட அறிஞர் சங்கத்தை நெல்லை மாவட்ட ஆதித்தமிழர் சாத்தூர் ஒன்றிய பொறுப்பாளர் சேரித்தமிழர் அதிகமானவர்களுக்கு சாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். ஆத்தூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஐயா தலபாபுரம் ஜெயக்குமார் குமார் சுரேஷ் வம்சாபுரம் தலபாபுரம் ஜெயக்குமார் குமார் சுரேஷ். தமிழ்நாடு அறிஞர் சார்பாக சிவகாசி தாலுகா வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த குட்டப்பன் அவர்கள் நமது தலைவர் அரிமன் அவர்களுக்கு பொன்னடை போட்டுக்கிறார். வரலாற்று மீட்பு மாநாட்டுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் கதிரவன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய ஒன்றிய தலைவர் தென்னரசு அவர்களே மற்றும் இந்த ஒண்டி வீரனுக்கு நினைவஞ்சலி செலுத்திவிட்டு இங்கு எழுச்சியுரை ஆற்ற வந்திருக்கும் அமர்ந்திருக்கும் எமது நிறுவனர் ஐயா அதிகமான் அவர்களையும் பொதுச் செயலாளர் அவர்களும் தலைவர் அவர்களையும் அமைப்பு செயலாளர் அவர்களையும் கொள்கை பரப்பு செயலாளர் இன்னும் தலைமை கழக பேச்சாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைவர் மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நமது புதிதாக ஆதித்தமிழர் பேரவையில் இணைந்திருக்கும் அறிந்திய சங்க தலைவர் ஈஸ்வரன் அவர்களையும் வருக என்று வரவேற்று இந்த ஒன்றி வீரன் வரலாறு என்று ஒன்றி வீரன் வாரிசுகளாக மதுரை வீரனோட வாரிசுகளுக்கு வரலாறுகள் கிடையாது